பங்கு சந்தையில் நிறைய பேர் சம்பாதிக்க கஷ்டப்பட்ட காலத்திலேயே வாரன் பஃபட்டும் அவரோட நண்பருமான சார்லி மங்கரும் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணாங்க. வாரன் பஃபட் அவர்கள் தன்னோட வாழ்நாளில் 3/4 பணத்தை பங்கு சந்தை மூலமாக தான் சம்பாதிச்சார். கடந்த 12 வருஷ காலத்தில் டாப் 10 பில்லியனர்ஸ் லிஸ்ட்டை ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டிருக்கு. அதில் தொடர்ந்து வாரன் பஃபட் அவர்கள் இடம்பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ பங்கு சந்தை மூலமாக அதிகமாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் முடியும். பங்கு சந்தை இறங்கும் போது என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்டாக்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும், இல்லை நமக்கு இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பிடிப்பாங்க, மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வாரன் பஃபட் அவர்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமாக ஒரு 4 விஷயங்களை பார்ப்பார். அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். இதில் இவர் சொல்கிறது என்னென்னா, உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய பிஸ்னஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒருபோதும் உங்களுக்கு புரியாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இவர் பெரும்பாலும் அவருக்கு தெரியாத டெக்னாலஜி பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டார். டெய்லி நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி பிஸ்னஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிஸ்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கொக்கோகோலா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் மட்டும் தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களான உணவுப் பொருட்கள், ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கிற ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், டாட்டா, இந்த மாதிரி கம்பெனிகளோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி இன்ஃபர்மேஷன் பர்பஸ். அடுத்ததாக குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் எந்த ஃப்ராடுத்தனமோ எந்த சீட்டிங்கும் பண்ணாமல் இருக்கணும். அப்படின்னா தான் அது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்க்கணும். அது மூலிமா நீங்கள் ஒரு குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட்டாக தேர்ந்தெடுக்க முடியும். மூணாவதாக அவர் பார்க்கக்கூடியது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஒரு கம்பெனி எவ்வளோ குவாலிட்டியான பிஸ்னஸை கொடுத்தாலும் நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் அங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது நல்லா இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வளரும். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி டெப்ட் ஃப்ரீயாக இருக்கணும், அதாவது கடன் இல்லாமல் இருக்கணும், அல்லது கம்மியான கடனில் இருக்கலாம். ஏன்னா கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க சீக்கிரமாக அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய விஷயம் ப்ராஃபிட் மார்ஜின். இப்போ ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வேகமாக வளரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாதாரண மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இதுவே ஆப்பிள் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறத அதிகமாக வச்சு தான் விற்பாங்க. அந்த மாதிரி விலை அதிகமாக இருந்தால் கூட அதை மக்கள் அதிகமாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேகமாக வளரும். அடுத்ததாக டிவிடெண்ட். ஒரு கம்பெனி அவங்க சம்பாதிக்கிற லாபத்தை ஒன்று கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக கொடுக்கணும். ஒருவேளை அவங்க டிவிடெண்டும் கொடுக்கல, கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் ஏறலை அப்படின்னா அவங்களோட லாபத்தை சரியாக மேனேஜ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக 4வது ரைட் ப்ரைஸ் டு பை. ஒரு கம்பெனி எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அதை தப்பான ப்ரைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் ஆகும். இப்போ ஒரு கம்பெனியோட ஒரிஜினல் ப்ரைஸ் 100 ரூபாய் அப்படின்னா அது எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் அதோட ஒரிஜினல் ப்ரைஸில் வாங்கணும், அல்லது அதை விட கம்மியாக வரும்போது வாங்கணும், அல்லது அதை விட 1 மடங்கு அதிகமாக இருந்தால் வாங்கலாம். ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸை விட 10 மடங்கு விலை அதிகமாக இருக்கிற கம்பெனியில் நீங்கள் மொத்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப கம்மியான லாபம் தான் கிடைக்கும். ஆனால் மார்க்கெட் இறங்கும் போது உங்களோட ஸ்டாக் நஷ்டத்தில் தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை அவர் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ஆனால் அந்த 4 விஷயங்களையும் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த 4 விஷயங்கள் வச்சுட்டு நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். ஒருவேளை மார்க்கெட் இறங்கும் போதோ அல்லது ஏறும்போதோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஃபுல்லாக இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படாமல் இறங்கின டைமில் தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி இறங்கியிருக்க டைமில் தான் உங்களால் அதிகமான யூனிட்டை வாங்க முடியும். அது லாங் டேர்மில் ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது தான் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏறுற டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பணத்தையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஏறும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்டாக்ஸாவோ அல்லது ஈக்விட்டி ஃபண்டாவோ வச்சுட்டிங்கன்னா மார்க்கெட் உச்சத்தில் இருக்க டைமில் உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை சேஃபாக
உங்களோட டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா மார்க்கெட் எப்போ இறங்குதோ அப்போ கொண்டு வந்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒருவேளை உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம் தேவை, அதாவது உங்களோட குழந்தைகளோட திருமணம், குழந்தைகளோட கல்வி, இதுக்கெல்லாம் தான் பணம் தேவை அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ ஏறினாலும் எவ்வளோ இறங்கினாலும் அது கண்டுக்காமல் அதை அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றாங்க. அடுத்ததாக சொந்தமாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, உங்கள் ரிலேஷன் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அல்லது உங்களோட புரோக்கர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஷேர்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறமா டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரோக்கரேஜ் கம்பெனிகள் ஷேர்ஸை வாங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் டிப்ஸ் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் பணத்தை தேவையில்லாமல் இழக்காங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் இன்ஃபர்மேட்டிவ் இன்வெஸ்டராக இருங்க. கூடவே நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணால் உதவுமா அப்படின்னு பாருங்கள். நிறைய ஆதாரங்கள், ஆராய்ச்சிகள் இது மூலமாக மட்டும்தான் உங்களால் சரியான முதலீட்டு முடிவை எடுக்க முடியும். அடுத்ததாக ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன். இந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷனை பார்த்து யார் பயப்படுவாங்கன்னா மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கிறவங்க தான் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு, மார்க்கெட் சென்டிமெண்ட் இதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க எல்லாருமே ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வேகமாக ஏறும்போதோ அல்லது இறங்கும்போதோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக முடிவெடுக்க கற்றுக்கணும். ஸோ மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கூடவே செக்டார் வைஸாக பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அதிகமாக இறங்காமல் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இறங்கும்போது ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் வேகமாக இறங்க ஆரம்பிச்சிடும், லார்ஜ் கேப்லாம் மெதுவாக தான் இறங்கும். ஸோ இது உங்கள் போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவும். இதுவே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, டெப்ட்டு, ஹைப்ரிடு, கோல்டு இந்த மாதிரி பிரித்து முதலீடு பண்ணும்போது மார்க்கெட் கிராஷ் ஆனால் நீங்கள் அதிகமாக பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக பென்னி ஸ்டாக்ஸ். இது பெரும்பாலும் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து வேல்யூவான ஸ்டாக்கை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. இதுவே பென்னி ஸ்டாக்ஸாக இருந்தால் நிறைய குவான்டிட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் ₹1 ஏறினா கூட அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏறுறதை விட இறங்குறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக ஊறி போனவங்க, அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க மட்டும் தான் இந்த பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதை தவிர மற்றவங்களாம் பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க அதிகபட்சம் நஷ்டத்தை தான் சந்திக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணணும். அடுத்ததாக எக்ஸிட் லூசிங் ஸ்டாக்ஸ். இப்போது நம்ம ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேரு லாபத்தில் இருந்தால் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுவே ஒரு ஸ்டாக்கு நஷ்டத்தை நோக்கி போயிருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியேற அவங்களுக்கு மனசு இருக்காது. எப்படியும் ஏறும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்படி செய்கிறது ரொம்ப தப்பான விஷயந்தான். ஏன்னா சரியாக செயல்படாத நிறுவனங்களோட பங்குகளை விற்றுட்டு வெளியே வந்து நல்லா செயல்படுற கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். அடுத்ததாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்க முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் அதோட தப்பான விலையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். ஏன்னா அதோட ஒரிஜினல் விலையை விட நீங்கள் அதிகமான விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் லாபத்தை கொடுக்காது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் தனியாக ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லிக்விட் ஃபண்டில் மொத்தமாக ஒரு அமௌண்ட் போட்டுட்டு அதுலேருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணணும்னா மொத்தமாக லிக்விட் ஃபண்டில் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாதமாக உங்கள் ஈக்விட்டி ஃபண்டுக்கு எஸ்டிபி அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆட்டோமேட்டிக்காக அனுப்புகிற மாதிரி பண்ண முடியும். கூடவே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து அசட் அலோகேஷன் முறையிலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டியில் 45%, டெப்டில் 20%, ரியல் எஸ்டேட்டில் 25%, கோல்டில் 5%, கேஷில் 5%, இந்த மாதிரி பிரித்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக எதிர்கால வளர்ச்சி. ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிற கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான கம்பெனிகள் தான் நீண்ட காலத்தில் நமக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடியவை. ஸோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட இப்போதைய நிலைமை மட்டும் பார்க்காம அதோட எதிர்கால வளர்ச்சியும் நாம் கவனத்தில் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அடுத்ததாக இன்கம் டேக்ஸ். இப்போ பங்குகளை வாங்கி விற்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் வணிக வருமானம் அல்லது மூலதன ஆதாயத்துக்கு கீழே வரும். பங்குகளை நாம் எவ்வளோ காலம் வச்சுருந்து அதை விற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதெல்லாம் வருமான வரியாக கட்ட வேண்டியிருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஷேரை வச்சுருந்து விற்றீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும். இதுவே ஒரு வருஷத்துக்கு கம்மியாக ஒரு பங்கை விற்றீங்கன்னா
அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும். இப்போ 2024 ஜூலை 23க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில், அதாவது ஒரு வருஷத்துக்கு கம்மியாக இருக்க பங்குகளை விற்றீங்கன்னா நீங்கள் 15% வரி கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் 2024 ஜூலை 24க்கு அப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கம்மியாக இருக்க பங்குகளை விற்றீங்கன்னா 20% வரி கட்ட வேண்டியிருக்கும். இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா 2024 ஜூலை 23க்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட லாபம் 1 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் லாபத்துக்கு 10% வரி கட்டணும். ஆனால் இப்போ 2024 ஜூலை 24க்கு அப்புறம் உங்களோட லாபம் 1.25 லேக்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. ஆனால் 1.25 லேக்ஸுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் லாபத்துக்கு 12.5% வரி கட்டணும். அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரில் உங்களுக்கு 15% லாபம் வந்துச்சுன்னா வெளியே வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ரூல் வச்சுருந்தீங்கன்னா 15% லாபம் வந்தோடனே நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதுக்கு மேலேயும் ஏறும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, அது முடிய வரைக்கும் வெளியே எடுக்க மாட்டேன் அப்படின்னா நடுவில் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக பார்த்த பிறகு விற்றுட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைக்காங்க. உங்கள் ரூல்ஸ் என்னவோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரணும். 5 வருஷத்துக்கு குறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த பக்கம் வரவே கூடாது. ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இதே கதை தான். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதனால தான் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சும்மா ப்ரோக்கரேஜ், டேக்ஸு இதெல்லாம் கட்ட தேவையில்லை. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். அந்த மாதிரி செக் பண்ணும்போது சின்ன மாற்றம் செஞ்சாலே போதுமானது. மற்றபடி நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் பெரிய மாற்றம் எதுவும் பண்ண தேவையில்லை. பங்கு சந்தையோட இயற்கை குணமே ஏற்ற இறக்கம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணால் தான் பங்கு சந்தையில் அதிகமான லாபம் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.